Dharmarajan IT யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்காங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் கேலக்ஸி F41 ரிவ்யூவாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் செம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃப்ளாஷ் சேல் கிடையாது, இப்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். இதில் வந்து 17,000 மொபைல் இப்போ வந்து 16,500க்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து எஸ்பிஐ கார்டு 1000 rupees அடிஷ்னலாக ஒன்று கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 10% லெஸ் ஆகும்போது உங்களுக்கு 2,500 லெஸ் ஆகும். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 21 தான் இந்த பிக் பில்லியன் டேஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. அதாவது இந்த டுடேலேருந்து 21க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13,900 வந்துட்டு உங்களுக்கு அந்த மொபைல் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து இது இன்னொரு பிளான் இருக்குது. இவங்க வந்து புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் சொல்லிட்டு இந்த மொபைல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா 11 rupees நீங்கள் பே பண்ணி இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். 17,000 அமௌண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. $17,000 வந்து ஆஃபர்லாம் லெஸ் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,650 பே பண்ணால் போதும். ரிமைனிங் அமௌண்ட் வந்து 4,950 1 இயர்க்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் பே பண்ணணும். 1 இயர் ஆஃப்டர் வந்துட்டு இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும். அதே நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் வேறு மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு புது மொபைல் வாங்கிட்டு இந்த மொபைல் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு ரிவ்யூ அண்டு அன்பாக்சிங் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? அது இந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து அவங்களே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இதில் தெரியும். ஜஸ்ட் 11 rupees கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அது அவங்களே ஃப்ளிப்கார்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் வந்து 17,000னா இதில் லெஸ் ஆகிறதா உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த டைமில் வந்து கிரெடிட் கார்டு, இந்த டெபிட் கார்டு செலக்ட் பேமெண்ட்டு, கிரெடிட் கார்ட்ஸ் அண்டு இஎம்ஐ இதில் தான் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்துட்டு நீங்கள் இப்போ மொபைல் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் தான் நீங்கள் மொபைல் வாங்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அடுத்தது பார்ப்போம். நீங்கள் ஆஃபரு அந்த 30% 70% அமௌண்ட்டு நீங்கள் 9,650 பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் போதும். சரி, டிஸ்கவுண்ட் போக 9,650 பே பண்ணால் போதும். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமு, ரெண்டுமே 6GB ரேமு. ஆனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். 6GB ரேமு, 64GB இன்டர்னல் அண்டு 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பாக்ஸோடு கொடுப்பாங்க அப்படின்னா ஹேண்ட்செட் மொபைல் அண்டு சார்ஜிங் கேபிள், அடாப்டர், சிம் எக்ஸிட், பின்னு, அடுத்தது யூசர் மேனுவல். இது மட்டும் உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்கும். இது வந்து இதில் 3 கலர்ஸ் இருக்குது, க்ரீன், பிளாக்கு அண்டு ப்ளூ. இந்த கலர் இருக்குது. டூயல் சிம்மு, இதில் வந்து ஹைப்ரிட் சிம்னும். இதில் சாம்சங் இந்த மொபைல் ஏன் வாங்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதில் சார் வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. 0.383 இந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே வந்து 6.4 inch டிஸ்பிளே.
இதில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே டைப் ரிசல்யூஷன் டைப்பு ஃபுல் ஹெச்டி. இதில் வந்துட்டு டிஸ்பிளே டைப்பு சூப்பர் ஆல்மோடோ இது கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் எக்ஸோன்ஸ் ஆக்டோ கேர் கொடுத்துருக்காங்க. 2.3 GHz ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து இந்த மொபைல் 128 GB அண்டு 6 GB RAM இந்த மொபைலை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மெமரி ஸ்லாட் டெடிகேட் ஸ்லாட்டு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேமரா அண்டு இதுக்காகவே இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். பிராண்டட் சாம்சங். பிரைமரி கேமரா வந்து 64 MP கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP, 5 MP வந்து டெப்த்து கேமரா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதில் சார் வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. 0.383 இந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே வந்து 6.4 inch டிஸ்பிளே. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே டைப் ரிசல்யூஷன் டைப்பு ஃபுல் ஹெச்டி. இதில் வந்துட்டு டிஸ்பிளே டைப்பு சூப்பர் ஆல்மோடோ இது கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் எக்ஸோன்ஸ் ஆக்டோ கேர் கொடுத்துருக்காங்க. 2.3 GHz ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து இந்த மொபைல் 128 GB அண்டு 6 GB RAM இந்த மொபைலை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மெமரி ஸ்லாட் டெடிகேட் ஸ்லாட்டு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேமரா அண்டு இதுக்காகவே இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். பிராண்டட் சாம்சங். பிரைமரி கேமரா வந்து 64 MP கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP, 5 MP வந்து டெப்த்து கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP வந்துட்டு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா செட்டப். பேக் சைடு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக 6000 பேட்ரி எம்ஏஹெச் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு வந்து 2 days வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 day 1.5 ஆஃபீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து உங்களுக்கு குறையும். இதனுடைய வெயிட் வந்து 191 கிராம் கொடுத்துருக்காங்க. இதில் 6000 mAh பேட்டரிக்காகவே இந்த மொபைல் வாங்கலாம். ஆனால் 6000 mAh பேட்ரி இருக்குது. இது வந்துட்டு 2 hours 30 minutes ஆகும் இந்த ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 15 watts USB டைப் C கேபிள் பாஸ்டிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 160னா 2 hours 20 minutes ஆகும் அப்படின்றது இந்த 160 minutes ஆகும் ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு. இதில் வந்து ஆல்ரெடி கேமரா சொன்னது தான். இதில் வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிங்கிள் டேக்கில் வந்துட்டு மல்டிபிள் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஓகே, வீடியோஸ் எடுக்கிறதுனாலும் சரி, ஃபில்டர் பண்ணுற அந்த மல்டிபிள் ஆங்கிள் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் 3 கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ப்ரைஸ் வந்து 16,500 rupees. இதில் வந்து 2,500 லெஸ் ஆகி GST போக உங்களுக்கு 13,949 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு மொபைலே ஃபுல்லாக வேணும்னா இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த 21க்குள்ளே நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொபைல் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இதில் முக்கியமாக இந்த மொபைல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஏன்னா 64 MP கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா அப்படின்ற போது சாம்சங் சொல்லவே வேண்டாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாக சொன்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6000 mAh பாஸ்டிங் சார்ஜு, 15 watts பாஸ்டிங் இது கொடுத்துருக்கனால இந்த வாங்கலாம் அப்படின்றத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க சாம்சங் கேலக்ஸி F41 வந்து கொரியர் பாக்ஸ் வந்திருக்கு. நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அன்பாக்சிங் வீடியோ இதை மேக் பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஏதோ சென்டென்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், ஏதோ கொஞ்சம் விட்டு பேசியிருக்கலாம். அதெல்லாம் மன்னித்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த மாதிரி தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. F41 சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் போனோம்னா 64 MP ட்ரிபிள் கேமரா அண்டு 6000 mAh அண்டு 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்.
சூப்பர் ஆல்மோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வெயிட் வந்து 191 கிராம் அது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா வந்துட்டு 30 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே மொபைல் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலுக்குள்ளே ஒரு 15 வாட்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஒரிஜினல் அவங்க கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வாரண்டி கார்டே காணும், கொடுத்துருக்கோன்னாங்க காணும். ஓ, இங்கே இருக்கா? அன்பாக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் வருது. சிம் எக்ஸிட்டிங் டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது 1 இயர் வாரண்டி ஒன்லி. எக்ஸ்ட்ரா இவங்க இது வாரண்டி இது தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இவங்க வந்து இந்த கவர்ஸு, டிஸ்பிளேக்கு டெம்பர் கிளாஸு அதெல்லாம் எதுவும் இவங்க கொடுக்கல. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மொபைல் மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி என்னுடைய பிரதிபிம்பம் தெரியுது. பரவாயில்ல. 191 வெயிட்டு, செம்மையாக ஒரு லுக்கு கிடைக்குது, லாயல் லுக்கு. மொபைல் அவுட் சைடுனா ஃப்ரெண்டு 30 மெகா பிக்சல் கேமரா. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டனு, இங்கே வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப் பட்டனு, பேக் சைடு ஃபிங்கர் ஃப்ரெண்டு, ட்ரிபிள் கேமரா பேக் சைடு கொடுத்துருக்காங்க. கேமராவில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் டேக் மோடு அண்டு வீடியோஸு, இங்கே சிங்கிள் டேக் மோடு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் வியூ ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியோ வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் அவுட்புட் கொடுக்கும். இதுதான் அந்த வீடியோ. சரி, அந்த சிங்கிள் டேக் இந்த ஸ்பெசிஃபிகேஷன். அது இல்லாமல் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், நைட் மோடு அண்டு ஸ்லோ மோஷன்ஸ் அண்டு லைவ் ஃபோக்கஸ், கேமரா ப்ரோ, உங்களுக்கு தேவையான கேமரா வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 64 மெகா பிக்சல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்றது வந்து அதில் வியூ பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து செட்டிங்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபுல் ஹெச்டி வேணுமா, நார்மல் ஹெச்டி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு யூஐ வந்து எக்ஸினோ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் 2.0 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மொபைல் வாங்கினோடனே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்கள் அப்டேட் கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2.1 டவுன்லோட் ஆகிடும். ஆண்ட்ராய்டு 10 வந்து வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 128 ஜிபி, இதில் வந்து 107 ஜிபி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஜிபி கிடைக்கும். ரிமைனிங் வந்து ஓஎஸ் இதில் இன்ஸ்டால் ஆகிக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா ஜிபிஸ் வந்து அதை எடுத்துக்கும். அண்டு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துனா மொபைல் எல்லாமே ஒர்த்து தான். கேமராஸ் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 hours 20 minutesலேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிக்கும். 15 watts சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க.
டிஸ்பிளே சொல்லவே தேவையில்லை, சூப்பர் ஆல்மோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது.